கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே முதல்ல அழகு, இளமை, தன்னை அழகாக வச்சுக்கணும், இளமையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இதில் உச்சமாகக்கூடிய கிரகம் புதன், நீச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அழகுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெறும் மேக்கப் மட்டும், சாதாரண கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் மட்டும் போகிறது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும், இப்போ உதாரணத்துக்கு படிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மற்றவங்கள விட எப்படி பெட்டராக படிக்கலாம், எந்த மாதிரி படித்தா நம்மளுக்கு அதிக மார்க் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, எக்ஸாம்ஸ் எழுதும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதுவாங்க. அப்போ என்ன ஆகும், மற்றவங்களோட இவங்களுக்கு மார்க் அதிகமாகும். அதேமாதிரி அடுத்தது வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பர் ஒர்க் க்ளீனாக பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன வேர்டிங் இருக்கணுமோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வெற்றி பெறக்கூடியவர்கள். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த விஷயத்த சொன்னால் நம்ம ப்ராடக்ட் விற்கும், எந்த விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வரும்னு யோசித்து அந்த விஷயத்தில் மட்டும் புலமை பெற்றவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்யணும், நான் நடந்தால் வித்தியாசமாக இருக்கணும், நான் பேசினா வித்தியாசமாக இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பவர்கள் தான்.